நல்ல கருத்துக்களை வழங்கிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு KP முனுசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று கருத்துக்களை வழங்கிய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் அறிவிச்சவர் திரு SP வேலுமணி அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய கழக மகளிரணி செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி வளர்மதி அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு டி தங்கமணி அவர்களே, இரங்கல் குறிப்பு வாசித்த கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு S செம்மலை அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை செயலாளர் அறிவிச்சவர் திரு RP உதயகுமார் அவர்களே, தீர்மானங்களை வாசித்த கழக இலக்கிய செயலாளர் முனைவர் சகோதரர் வைகை செல்வன் அவர்களே, இப்பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பான உரையாற்றிய கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் சகோதரர் திரு CV சண்முகம் அவர்களே, சிறப்பான கருத்துக்களை வழங்கிய கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வரகூர் திரு அருணாச்சலம் அவர்களே, கழகத்துடைய வரவு செலவு கணக்குகளை வாசித்த கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் C விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் அண்ணன் C பொன்னையன் அவர்களே, அண்ணன் தம்பித்துறை அவர்களே, அண்ணன் KA செங்கோட்டையன் அவர்களே, அண்ணன் தனபால் அவர்களே, மேடையிலே வீட்டுக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளே, சார் பணியினுடைய செயலாளர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட சார்பணி செயலாளர்களே, வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இந்த அற்புதமான பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக விளங்கிய இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் பெஞ்சமின் அவர்களுக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே இங்கே கழக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த அரங்கத்திற்கு வெளியே 10 இடங்களில் கழக வாட்ஸ்அப் சேனலுக்கான QR கோட் பதிக்கப்பட்ட பேனர் வைக்கப்பட்டுள்ளது. அதனை தங்களது செல்போன் மூலம் ஸ்கேன் செய்து அனைவரும் தங்களை கழக வாட்ஸ்அப் சேனலில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக கழக செய்திகள், என்னுடைய அறிக்கைகள், சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்ட நம் கழகத்தின் முக்கிய தகவல்கள் அனைத்தும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இச்செய்தியை அந்த பகுதியில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் பொதுமக்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அழகாக அற்புதமாக
பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள். நான் 12 மணிக்கே பேசுவதாக இருந்தேன். நல்ல பசி நேரத்தில் எனக்கு இந்த மைக்கு கொடுத்துருக்குறாங்க. பல பேர் நினைப்பீங்க சீக்கிரம் பொதுச் செயலாளர் முடித்தா அற்புதமான அசைவ உணவை அருந்தலாம் என்று மனதிலே கனவு கொண்டிருப்பீர்கள். அதற்கு தடையில்லாமல் சுருக்கமாக விளக்கமாக உங்களுக்கு நான் கருத்துக்களை சொல்ல விளைகின்றேன். முதலிலே நாடாளுமன்றம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது. உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதிலே ஒன்று கூட்டணி அமையவில்லை என்று ஒன்று. கூட்டணி என்பது அவ்வப்போது வரும் போகும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கை என்பது நிலையானது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக 234 தொகுதியிலும் இரட்டை சின்னத்திலே போட்டியிட்டு ஆட்சி அமைத்த வரலாறு அதிமுக கட்சிக்கு மட்டும்தான். கூடியவர்கள் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்கு நாம் உறுப்பினர் அட்டை வழங்கி இருக்கின்றோம். அதோடு நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் பல முறை பல கூட்டத்திலே நான் பேசியிருக்கின்றேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம 1,98,369 வாக்குகள் குறைவாக பெற்ற காரணத்தினால் நாம் ஆட்சிக்கு வர முடியல. 1,98,369 வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி புரிந்துகிட்டு இருக்கார். ஒரு பெண்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறவில்லை, குறைந்த வாக்கு, அதுவும் பாதி என்று வைக்கின்ற கொள்ளும்போது சுமார் 1.25 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் அதிமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கும். இது புள்ளி உரத்துடன் சொல்றேன். இது ஏதோ உங்களை திருப்திப்படுத்துவதற்காக நான் இந்த செய்தியை சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 34 இடங்களில் குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பு இழந்தோம். நம்முடைய கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட 43 மீதி எல்லாம் அவர்கள் அந்த கட்சி. நீங்க பார்த்தீங்கன்னா $50,000 வாக்குகளை 23 தொகுதி இழந்துட்டோம். வெறும் 50,000 வாக்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 23 வேட்பாளர்கள் 50,000 மொத்த வாக்கு. அந்த 50,000 வாக்குகள் பெற்றிருந்தால் 23 பேர் எம்எல்ஏ ஆயிருப்பாங்க அண்ணா திமுகவில். அதுக்கு பிறகு 5,000, 6,000, 7,000 இப்படி பார்க்கின்ற பொழுது மொத்தம் நம்ம கூட்டணியோட 43 இடங்கள் நாம் இழந்து விட்ட காரணத்தினாலே நாம் இன்றைக்கு ஆட்சி இழந்திருக்கின்றோம். ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு. எந்த கட்சியில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. இன்றைக்கு 525 அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு ஊடகமும் பத்திரிகையும் தாங்கி பிடித்தது அந்த கட்சியை. அதனால் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். இதே 2019 நீங்க எண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 19.39 வாக்குகள் தான் 19.39% வாக்குகள் வாங்கணும். இதை என தெளிவுபடுத்த வேண்டும் என்ற எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை
இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நாம் போட்டியிட்டோம். பெற்ற வாக்கு 19.39. அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம். ஆட்சி அதிகாரம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே 19.39% வாக்கு தான் நாம் பெற்றோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி நமக்கு இல்ல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, பிரதமர் வேட்பாடும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பலமான கூட்டணி. அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் பல்வேறு பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 33.52% வாக்குகளை 2019 பெற்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதே கூட்டணி, அதே பிரதமர் வேட்பாளர், இன்றைய நிலை என்ன? 26.93% தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் 6.59% வாக்குகள் திமுக குறைவாக பெற்றுகின்றது. அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள். அதனால்தான் சுமார் 6% குறைவான வாக்குகளை பெற்றுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் 2019 தேர்தல் சிந்திச்சு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களில் வந்தது சுமார். அதுல 9 இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களிலும் திமுக போட்டியிட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள், சட்டமன்ற தேர்தலிலே குறைவான வாக்குகளை பெற்றார்கள். அந்த 9 இடத்திலும் அதிமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழகத்திலே யார் ஆள வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள், வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் 9 இடங்களிலே 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கின்றது. இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024 18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டது. அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56. இப்பொழுது 20 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் 13.15 இருக்கணும். ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளுடைய சதவீதம் 11.24. அப்படி என்றால் 1.91% குறைவாக வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்ட ஊடகமும் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடிக்குது. கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடித்து இன்றைக்கு காட்சி பார்க்கிறோம். அதே நேரத்தில்
2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 2 இடத்துல தான் சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெற்றோம். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 10 இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை. எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அது அரசியலிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. அதை நாம் உணர வேண்டும். அதே போல எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அதை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும். ஆக அங்கு இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடைய ஆதரவை திரட்டி நாம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, அத்தனையும் சமாளித்து தீர்வு கொண்டோம். அந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று காட்டிய கட்சி அதிமுக அரசு என்பதை நாம் நிலைநாட்டினோம். 50 ஆண்டு கால பிரச்சனை யாரும் முடிக்க முடியல, அதிமுக அரசு தான் முடித்தது. அதே போல டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறிபோய் விடுமே என்ற அச்சத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருந்து அவருடைய நிலங்களை பாதுகாத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான ஒரு பாதுகாப்பை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அதிமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னையிலே அண்டை மாவட்டத்திலிருந்து ரயில் மூலம் தண்ணீரை கொண்டு வந்த நிலை, அந்த வறட்சியான காலத்திலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பேரிடர் காலம் அதிமுக வந்த புயல் எந்த ஆட்சியிலும் அல்ல. அத்தனை புயல் எதிர்கொண்டோம். அம்மா இருக்கின்ற போதும் தானே புயல் வந்தது, வர்தா புயல் நம்ம இடத்திலே வந்தது. பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த மாவட்டமே சீரழிந்து இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அத்தனையும் சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம், ஒரே ஒரு இடத்தில் 2 முறை விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பேரிடத்திலே, பேரிடர் காலங்களிலே. அந்த காலகட்டத்தில் 2 முறை விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நீண்ட நாட்களாக இன்றைக்கு வறட்சியான பகுதி, அந்த பகுதி மக்களுக்கு தேவையான நீர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்த அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம். பல்வேறு திட்டங்கள், 1 2 பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம். எவ்வளவு தீர்மானத்திலே கொண்டு வந்தோம். இன்றைக்கு விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இதையெல்லாம் கிடப்பிலே போட்டுவிட்டது. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக நாம் இன்றைக்கு தீர்மானத்தின் வடிவிலே கொண்டு வந்து நிறைவேற்றுகின்றோம். கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் சுமார் 41% அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று நீண்ட நாட்கள் கனவு.
அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைய தினம் 3160 பேர் மருத்துவராக பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ₹1 செலவு இல்லாமல் முழுவதும் அரசாங்கமே அந்த மருத்துவ கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானிய மகன் கூட இன்றைக்கு மருத்துவராகக்கூடிய காட்சி அதிமுக ஆட்சியிலே தான் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி. அதிமுக ஆட்சியிலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 40க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 ஆராய்ச்சி நிலையத்தோட, கால்நடை பூங்கா 1000 கோடியில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா இன்னும் திறக்க முடியாது இருக்கிறாங்க. அத்திக்கடை அவனாசி திட்டம் நீண்ட நாட்கள் அந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டது. அதை கூட இன்னும் முழுமையாக செயல்வடிவம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில். சேலம் மாவட்டம் 4 சட்டமன்ற தொகுதியில் வறட்சியில் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு பசுமையான பகுதி உருவாக்க வேண்டும் என்பதற்காக வறண்ட ஏரிகள் 100 வறண்ட ஏரிகளை நீர் நிரப்புகின்ற திட்டம், அதுவும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான். கொரோனா காலத்தில் எல்லா குடும்பத்தையும் ₹1000 கொடுத்தது அதிமுக தான். 11 மாத காலம் அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலைக்கு செல்லாமல் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய நிலையை அறிந்து அம்மாவுடைய அரசு 11 மாத காலம் ரேஷன் கடையிலே விலையில்லா பொருட்களை வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அரிசி, சர்க்கரை, எண்ணெய் அனைத்தும் இலவசமாக கொடுத்தது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கொரோனா காலம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை இல்லை, அவர்கள் பசியாற வேண்டும் என்பதற்காக அம்மா உணவகத்திலே நாள் ஒன்றுக்கு சுமார் 7 லட்சம் பேருக்கு 3 வேளையும் சுட சுட விலை இல்லாமல் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் பெருமை, முன்னாள் அமைச்சர் பெருமக்கு இப்போ இருக்கலாம், முன்னாள் அமைச்சராகிட்டாங்க, அப்போ அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தவர்கள்லாம் கழக நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட பாலங்கள், தடுப்பு அணைகள் அனைத்தும் கட்டி கொடுத்தேன். வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். பல ஆண்டுகளாக ஏரி, குளம், அணைகள் எல்லாம் தூர்வாரப்படாமல் இருந்தது. குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம். ₹1 செலவு இல்லாமல் விவசாயிகள் பங்களிப்போடு குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டது. விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழப்படுத்தப்பட்டது. அந்த ஏரியில் அள்ளப்படுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தப்பட்டது. அதனால் விளைச்சல் பெருகியது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில் அடிக்கல் நாட்டின அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்திய வரலாற்றிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி நிதி ஒதுக்கீடு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்ததும் அதிமுக அரசாங்கம் தான். அதே போல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலினும் அவருடைய அமைச்சர் சகாக்களும் பேசினாங்க. அதிமுக ஆட்சியில் மக்கள்லாம் கடன் பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது 1,14,000 கோடியில் கடன் விட்டுட்டு தான் சென்றாங்க. அதுக்கு பிறகு அம்மா ஆட்சி சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு சிறப்பான ஆட்சி கொடுத்தது. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அப்பொழுது 2021 இறுதியிலே தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதிலே ஓராண்டு ₹1 கூட வருமானம் கிடையாது அரசுக்கு. கொரோனா காலம், தொழிற்சாலை இயங்கல, கடைகள் திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் கிடையல.
கிடைக்கல. ஒரு பக்கம் வருவாய் இழப்பு, மறுபக்கம் கொரோனாவுக்காக 40,000 கோடி நாம் செலவழித்தோம். இந்த நிலையில கூட எந்த திட்டமும் தடைபடாமல் சிறப்பாக செயல்படுத்தினோம். இவ்வளவும் இருந்தும் 5,18,000 கோடி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, கல்லூரிகள், தடுப்பணைகள், இப்படி பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது. இவ்வளவும் இருந்து 5,18,000 கோடி தான் கடன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 43 மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று எந்த பெரிய திட்டத்தையாவது கொண்டு வந்தார்களா? ஒண்ணுமே கிடையாது. 43 மாத ஆட்சி காலத்தில் 3,90,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 3,90,000 கோடி கடன் பெற்றிருக்கின்றார்கள். எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் வரல, ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்ட காரணத்தினாலே இன்றைக்கு நம்மை தமிழகத்தினுடைய நிதி படுபாதாளத்தில் கொண்டு போய் சென்றடை செய்து விட்டார். 3,90,000 கோடி என்று சாதாரணம் அல்ல. இப்படி கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது திட்டத்தை செயல்பட்டா ஒன்றும் கிடையாது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கார் பந்தயம் நடத்துறார். இதுதான் நாட்டுக்கு தேவையா?